சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகனே சொல்லக்கூடிய அருள்வாக்காக பக்தர்களால் நம்பப்படுதுங்க. தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களால் நாட்டில் நல்லது நடக்குமா இல்லைன்னா கெட்டது நடக்குமா என்ற குழப்பம் பக்தர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்குது. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெற்றி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. இதில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதே போல் பல பொருட்கள் வைத்து இதுவரை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வணங்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்குதுங்க. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது, அதே போல் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த ஒரு பக்தருடைய கனவுல ஆண்டவன் உத்தரவின் பேரில் 10/3/2026 முதல் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் வைத்து பூஜை செய்ய உத்தரவாக இருக்குதுங்க. தற்போது இந்த பொருட்களானது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது. பொருட்களால் சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஆர்வம் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு இடையே தற்போது அதிகரித்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பது வழிபட்டோம் அப்படின்னா சுப காரிய தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அருகம்புல் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் தொடர்புடையதாகுங்க. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட தீராத துன்பங்களும் கஷ்டங்களும் விலகிவிடும். அதே போல் நம்முடைய வேண்டுதலானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றிலை பாக்கு என்பது மங்களகரமான பொருளாகுங்க. எலுமிச்சம் பழங்கிறது ஆன்மீகத்தில் தெய்வீக பழம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த பொருட்களால் நாட்டுதில் சுப நிகழ்ச்சிகளானது அதிகமாக நடக்க போகுது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த 5 பொருட்களுமே ஆன்மீக மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஆன்மீக சார்ந்த மங்கள நிகழ்ச்சிகளானது அதிகமாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்களானது நாட்டில் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. இதனால 12 ராசியில இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எதிர்நீச்சல் போடவும் தயங்க மாட்டாங்க இந்த துலா ராசிக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்பட போகுது. இவங்களுடைய முயற்சிகளில் வெற்றியானது கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியானது வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய நேரமாகுங்க. ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் உங்களுக்கு நல்ல அனுகூலமானது ஏற்பட போகுது. அதே போல தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. மேலதிகாரிகள் சொல்வதை மறுத்து பேசாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க. அதே போல தெளிவான முடிவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மையானது உண்டாக போகுது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையுமே மனம் விட்டு பேசுவது ரொம்பவே நல்லதுங்க. பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்ப வருமானமானது அதிகரிக்க போகுதுங்க. பெண்களுக்கு எதிலையுமே ஆக்கப்பூர்வமாக செய்து முடித்து அதில் வெற்றியும் அடைவீங்க. மனதில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பங்கள், சந்தேகங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையானது
கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவை பெற்றுக் கொடுக்குங்க. வரவேண்டிய பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய செயல்திறமையை அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. நண்பர்களுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சுலபமாக முடித்து விட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள்வதும், பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அதே போல் நீங்கள் ரொம்பவே விரும்பிய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க. உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனத்தோடு பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது. அதே போல் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கவனமோடு செஞ்சு முடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு வந்த தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க. அதனால் ஏற்பட்ட மனபாரமானது குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய வருமானம் மூலமாக உங்களுடைய சின்ன சின்ன கடன்களை அடைச்சி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகளானது வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக போகுது. பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. உங்களை கண்டுகொள்ளாமல் உங்களை விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்குங்க. சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரப்போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டம் பதவியானது தேடி வரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தேர்தலையுமே போட்டிக்கிட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. உங்களுடைய குழந்தைகளால் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. அவர்களால் உங்களுக்கு பெருமையானது வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையானது அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வானது கிடைக்க போகுது. விவசாயத்தில் ஆதாயமானது உண்டாக போகுதுங்க. பொன் பொருள் வாகனம் என்று வாங்குவது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமையானது மாறப்போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. உடல் நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. போராட்டமாக இருந்த வாழ்க்கையில் புதிய பாதையானது தெரிய போகுது. வருமானமானது அதிகரிக்குங்க. வசதி வாய்ப்புகளானது உண்டாக போகுது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இனி உங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிச்சலோடு செஞ்சு முடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சுருந்தோ அரசு வழியில் சின்ன சின்ன வேலைகளானது உங்களுக்கு தடைப்பட்டிருக்குங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த வேலைகளானது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கானது உயரப்போகுது. வம்பு வழக்குகள் என்ற சூழ்நிலையானது மாறப்போகுது. வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல, ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு வந்தவங்களுடைய நிலையானது வரக்கூடிய காலகட்டத்தில் மாறப்போகுதுங்க. தொழில் லாபமானது அதிகரிக்க போகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும்.
உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய இந்த துலா ராசிக்காரங்களுக்கு வருகிற காலகட்டமானது யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பதிவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.